வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை. ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி பெரம்பூர் மக்களுக்கான பிரத்யேக மொபைல் செயலி விரைவில் அறிமுகம். பெரம்பூர் மக்களின் தேவைகள், குறைகள், கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் ஏற்பாடு. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதி மக்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு. இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்த நிர்வாகிகளுடன் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. செங்கல்பட்டு, வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் படுதோல்வி, உள்ளாட்சித் தேர்தலை சந்திப்பது, கட்சியை பலப்படுத்துவது குறித்து ஆய்வு. நியமன ஆளுநர் என்பதை மறந்து மக்கள் பிரதிநிதியைப் போல் மதுரையில் அர்லேக்கர் ஆய்வு செய்ததாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மதுரையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வு நடத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு கண்டனம். பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு இருக்க வேண்டாமா எனவும் சரமாரி கேள்வி. அரசின் அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் இனி ஆளுநரை சந்திக்கக்கூடாது. மதுரையில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவு. அரசின் திட்டங்களை ஆய்வு செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. மதுரையில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் எம்பி சு வெங்கடேசன் பேச்சு. லஞ்ச ஒழிப்பு காவல்துறை விசாரணைக்கு திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இன்று நேரில் ஆஜராக மாட்டார் என தகவல். உடல்நிலையை காரணம் காட்டி திங்கட்கிழமை அல்லது வேறு ஒரு நாளில் ஆஜராக ஏவா வேலு நேரம் கேட்பதாக தகவல். கரூர் சம்பவத்தில் தனக்கு ஒரு பழைய கணக்கு உள்ளது, அதை தீர்க்காமல் விட மாட்டோம் என அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியதற்கு திமுக கண்டனம். வழக்கு சிபிஐ விசாரணையில் உள்ள நிலையில் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடப்போவதாக திமுக முடிவு. முதல்வர் விஜய் அரியணையில் அமர்ந்த இந்த 50 நாட்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் செய்தார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. தாவைக்க ஆட்சியை தக்க வைக்க முயலும் முதல்வர் விஜய்க்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் தனது ஆட்சியின் பெரும்பான்மை நிரூபிக்க அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தாவைக்க அரசு தூக்கி வருவதாக ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. சந்தையில் ஆடு மாடுகளை பேரம் பேசி வாங்குவதைப் போல எம்எல்ஏக்கள் எடுக்கப்படுவதாகவும் கருத்து. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இளங்கலை 2026 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. முதல் 10 இடங்களில் மாணவிகள் 6 பேரிடம் பிடித்து சாதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. திண்டுக்கல் அருகே குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி.
சிவகாசி செங்கமல தாயார் சமேத நின்ற நாராயண பெருமாள் கோவில் ஆனி பிரம்மோற்சவ திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை. 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலையை போல் வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவலை. அண்மையில் நடந்த நீட் மறுதேர்வில் ஒரு கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தலா 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. தனியார் நர்சிங் பார்மசி கல்லூரிகளுக்கான கட்டண விவரங்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு அரசு 60,000 ரூபாயும் நிர்வாகம் 1,20,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை உடனடியாக குறைக்கப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் தகவல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் நுகர்வோர் 3 மாதம் காத்திருக்க வேண்டும் என்றும் விளக்கம். பெட்ரோலில் எத்தனால் கலக்கப்படுவதால் மைலேஜ் சற்று குறையலாம் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கருத்து. தேவையான அனைத்து சோதனைகளும் முடிந்த பின்னரே எத்தனால் கலப்பு 20%லிருந்து 25% அதிகரிக்கப்படும் எனவும் விளக்கம். வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் உள்ள 8 கோடி ஊழியர்களுக்கு பலனளிக்கும் வகையில் புதிய விதிகள் விரைவில் அமல். 100% வரை பணம் எடுக்கலாம். மாதம் 1,800 ரூபாய்க்கு மேல் செலுத்துவது விருப்பத் தேர்வு என்றும் தகவல். வாட்ஸ்அப் நிறுவனத்தை தொடர்ந்து டெலிகிராம் மற்றும் சிக்னல் ஆகிய செயலிகளுக்கும் மத்திய அரசு நோட்டீஸ். பயனர் பெயர்களை பயன்படுத்தி மற்றவர்களுடன் பேசும் புதிய வசதியால் சைபர் குற்றங்கள் மற்றும் ஆள் மாறாட்டங்கள் நிகழ அதிக வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. யூசர் நேம் வசதியை பயன்படுத்தி மோசடிகள் நடைபெறுவதை தடுக்க பல்வேறு புதிய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. யூசர் நேம் வசதி மூலம் மோசடி நடைபெற வாய்ப்பில்லை என வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் குகை கோயிலுக்கு திரளான பக்தர்கள் புனித யாத்திரை. மழையையும் பொருட்படுத்தாமல் இயற்கை முறையில் உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க புறப்பட்ட மக்கள்.